அன்புறவுகளுக்கு வணக்கம். அதிமுக கூட்டணியில பாஜகவுக்கு 27 தொகுதிகளும், அதுக்கப்புறமாக பாமகவுக்கு 18 தொகுதிகளும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 11 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டது. அது எந்தெந்த தொகுதிகள் அப்படின்றது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் பாஜக போட்டியிடும் தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மயிலாப்பூர், ரெண்டாவது தளி, மொடக்குறிச்சி, உதகமண்டலம், அவிநாசி, திருப்பூர் தெற்கு, கோவை வடக்கு, கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை, திருப்பத்தூர், மதுரை தெற்கு, சாத்தூர், திருச்செந்தூர், வாசுதேவநல்லூர், ராதாபுரம், நாகர்கோயில், விளவங்கோடு, ஆவடி, திருவண்ணாமலை, தஞ்சாவூர், திருவாரூர், அறந்தாங்கி, மானாமதுரை, ராமநாதபுரம், குளச்சல், பத்மநாபபுரம், ராசிபுரம் தனி. இந்த 27 தொகுதிகள் அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கு. அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. அந்த 18 தொகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மேற்கு, தருமபுரி, பெண்ணாகரம், விக்கிரவாண்டி, சோழிங்கர், மயிலாடுதுறை, திருப்போரூர், உத்தரமேரூர், ஜெயங்கொண்டம், போரூர், செஞ்சி, விருதாச்சலம், ரிஷிவந்தியம், காட்டுமன்னார்கோயில், கீழ்வேலூர், பெரம்பூர், சேலம் வடக்கு, அதுக்கப்புறமாக பார்த்தீங்க அப்படின்னா அம்பத்தூர். இந்த 18 தொகுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கு. இந்த பெரம்பூர் தொகுதியில், சென்னையில் வரக்கூடிய பெரம்பூர் தொகுதியில் தான் விஜய் அவர்கள் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. அங்கு பாட்டாளி மக்கள் கட்சி போட்டிடுறாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. அந்த 11 தொகுதிகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பெரியகுளம், ரெண்டாவது மன்னார்குடி, திருவையாறு, நான்காவது காரைக்குடி, அஞ்சாவது திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர், 6 நாங்குநேரி, 7 ஒட்டப்பிடாரம், 8 திருச்சிராப்பள்ளி மேற்கு, 9 சைதாப்பேட்டை, 10 பூந்தமல்லி, 11 மடத்துக்குளம். அதே போல் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸ் 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு இருக்கு. ஒன்று ஒட்டன்சத்திரம், இன்னொன்று ஈரோடு மேற்கு, 3வது ராணிப்பேட்டை, 4வது கிள்ளியூர், 5வது கும்பகோணம். அதே போல் அதிமுக கூட்டணியில் ஜான் பாண்டியன் அவர்களுடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற்றிருக்கு. அவங்களுக்கு ஒரு தொகுதி, அந்த ஒரு தொகுதி ராஜபாளையம். அதே போல் இந்திய ஜனநாயக கட்சி, பாரிவேந்தர் அவர்களுடைய கட்சி, அவங்களுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒன்று பல்லாவரம், அதுக்கப்புறமாக குன்னம். அதே போல் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய புரட்சி பாரதம் கட்சி, அவங்களுக்கு ஏற்கனவே 2021 கேவி குப்பம் தான் ஒதுக்கப்பட்டது தனி. இந்த முறையும் கேவி குப்பம் தனி சட்டமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமாக அதிமுக 169 இடங்களில் போட்டிடுறாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு 65 இடங்களை இது வரைக்கும் அதிமுக ஒதுக்கியிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய 169 இடங்களில் அதிமுக போட்டியிடுறாங்க.